ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரே சைட் டிஷ் அது எப்படி பண்ணலாம், அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து கும்பகோணம் ஃபேமஸ் கடப்பா. வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கடப்பா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் பாசிப்பருப்பு, நான் வந்து 1 கப் பாசிப்பருப்பு போடுறேன். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு, சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். நீங்கள் பாசிப்பருப்பு கூட போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு கூட 1 போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு 1 கப் பருப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து நம்ம இதை நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வேகும்போது நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 2-3 பச்சை மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், கொஞ்சமாக பொரிகடலை, அப்புறம் சோம்பு கொஞ்சம், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம உருளைக்கிழங்கை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இதை நம்ம தோல் உரிச்சிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பருப்பை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் கடப்பா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அதில் ஹோல் கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சோம்பு வந்து ஏற்கனவே கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போது அதில் ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம மசாலாலையும் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்ற அளவு போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறமா தக்காளி, ஒரு வெங்காயத்துக்கு ஒரு சின்ன தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1 போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா குழைவாக வேக வச்சுக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்த பருப்பையும் அதோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா நம்ம அது கூட உருளைக்கிழங்கை வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதுவும் 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவையும் அது கூட சேர்த்துருவோம். அவ்வளோதான். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ சிம்மில் வச்சு பாயில் ஆகட்டும். ஃபைனலாக நம்ம அதில் கொத்தமல்லி டாப்பிங்ஸ் போட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம கும்பகோணம் கடப்பா சூப்பராக ரெடி ஆகிட்டு. எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.